வணக்கம். இங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல நாகர்கோவில் மருங்கூர்ல இருந்து தாய்க்களம்னு ஒரு அமைப்பு இருக்கு. அங்க இருந்துட்டு நாங்க தங்கி படிச்சுட்டு இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப ஒவ்வொரு ஊருக்கா கிளாஸ் எடுக்க போயிட்டு இருக்கோம். வாழ்க்கை ஒரு போர்க்களம், வேட்டையாடி பார்க்கணும், போராடி வெல்லடா, போட்டி போட்டு கொள்ளடா, அடக்குதலை முடக்குதலை வேலறுப்போ. இப்ப நம்ம லெப்ட் குடியிருப்பு கிரவுண்ட் கிளாஸுக்கு போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம இருக்கிற இடம் பார்த்தா தாய்காலத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ராமநாட்சம்புதூர். உறுதிமலையில் போரிப்போம், இப்ப நம்ம லெப்பை குடியிருப்புக்கும் தாய்காலத்துக்கும் சென்டரான ஊரு தோவாலை அப்படின்னு சொல்லுவாங்க. பூ மார்க்கெட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான ஊரு. தோல்வி கூடாதடா. லெப்பை குடியிருப்புக்கு கொஞ்சம் கிட்டத்த வந்துட்டோம். இப்ப நம்ம ஆரல்வாய் மொழி அந்த ஊர்ல இருக்கோம். இங்க வந்து விண்டு மில்லுக்கு நல்ல ஃபேமஸான ரொம்ப பெரிய ஊரு. சாதனையிலே வேதனைகள் முடியும், வரும் தலைமுறை என் பெயரால் நிமிரும். இப்ப நம்ம தாய்காலத்துல இருந்து லெப்பை குடியிருப்பு நம்ம வந்துட்டு இப்ப ஒர்க் அவுட் போட்டுட்டு அடுத்து வெப்பன்ஸ் இந்த மாதிரிப்பட்ட விளையாட்டுகள் எல்லாமே இப்ப சொல்லி கொடுக்கறோம். பாருங்க. சொல்லுங்க. அலசியா. எத்தனை வருஷமா தனிஷ். எத்தனை வருஷமா பழகிட்டு இருக்கீங்க? ஒரு வருஷம். தனிஷ், நீங்க எத்தனை வருஷமா பழகிட்டு இருக்கீங்க? 8 வருஷம். 8 வருஷமா. நீங்க என்ன காரணத்துக்காண்டி இங்க பழக வந்தீங்க? எனக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால சிலம்பத்தை தேர்ந்தெடுத்ததுனால இங்க வந்தேன். வெரி குட் ராஜன். நீங்க? எனக்கு கை உடஞ்சிருக்கனால பிராக்டிஸ் எங்க அம்மா சொன்னாங்க கை சரியா வரைக்கும் கேட்டுது. உங்க பேரு? சக்தி பூர்விகா. எத்தனை வருஷமா பழகிட்டு இருக்கீங்க? 3 வருஷமா. நீங்க? 4 வருஷமா. 4 வருஷமா. சரி, ஓகே. என்ன விளையாட்டு பேசிட்டு இருக்கீங்க? என்ன விளையாட்டு போடுறீங்க? சத்தமா சொல்லுங்க. என்ன? கண்டமாடாரியா? செய்யட்டும் நம் சேர் போக கூட்டமே, பறந்தோடிடும் வாட்டமே, அது சரித்திரம் படைத்திடும் கரும்படை, எழுந்தால் நொறுங்கும் தடை. கருவருப்பேன் போரின் முடிவில் கூட்டாடி வழி ருசிப்பேன் பகை புற்றை. உங்க பேரு? வைஷ்ணவி. வைஷ்ணவியா? எத்தனை மாசமா பழகிட்டீங்க? 10 வருஷம். நீங்க? 5. உடற்பயிற்சி செய்வோம், உறுதிமொழி சொல்வோம், புதுசு புதுசாக கத்துக்கிடுவோம், பழச படிச்சது திருப்பி செஞ்சு பார்ப்போம். எதிரிகள் போடி பாடவே, இனி ஏதும் இல்லை வழிமுறை அழைத்திடவே, என் வீரம் முன்னே வேறறுத்து கொள்ளி வைக்குமே, தலைகள் சிதறும், இது பகை படை அறுத்திடும் அறுபடை, சின்னத்தால் செருக்கை துடை. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒட்டகத்தின்னு சொல்லுங்க. உங்களோட நேம் சொல்லுங்க. கார்த்திகா. எத்தனை மந்த்தா பழகிட்டு இருக்கீங்க? 2 மந்த். 2 மந்த்தாவா? நீங்க? என் பேர் பேபிதா. நான் வந்து 1 மாசமா பழகிட்டேன். 1 மாசமா பழகிட்டு இருக்கீங்க. என்ன விளையாட்டு போட்டுட்டு இருக்கீங்க? கத்திக்கண்ணி. கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி மைண்ட்ல வந்து தைரியம் கிடையாது. யாரா நம்ம கிட்ட மம்மி பண்ணா அவங்களை அடிக்கிறதுக்கு அந்த பலம்லாம் கிடையாது. அப்புறம் மனசு கட்டுப்படுத்த தைரியம் கிடையாது. அப்புறம் இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் மனசு எப்படி கட்டுப்படுத்துறதுல ஒரு தைரியம் வந்துருக்கு மைண்ட்ல இருந்து. எனக்கு வந்து சிலம்பம் போக ரொம்ப ஆசை. ஆனா நான் இப்போ வந்திருக்கேன். எனக்கு வந்து நல்லா சிலம்பம் கத்துக்கிட்டே வருது. நான் சிலம்பத்துக்கு வந்த பிறகு நல்லா ஃபாஸ்டா எழுத ஆரம்பிக்கிறேன். நல்லா சுறுசுறுப்பா இருக்கேன். அவங்க போடுற விளையாட்டு வந்து ஆயுத பரின்னு சொல்லுவாங்க. என் பேரு கிஷோர். என் பேரு ராஜா. இப்போ அவங்க பழகிட்டு இருக்க பேரு மான் கொம்பு அடிமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. சபரி. உங்களோட பேர்? வர்ஷினி. ஓகே. என்ன விளையாட்டு இது? மான் கொம்பு அடிமுறை. எத்தனை மாசமா பழகிட்டு இருக்கீங்க? 1 மாசமா. 1 மாசமா பழகிட்டு இருக்கீங்களா? ஆனா 1 மாசமா. என்ன காரணத்துக்காண்டி இங்க வந்தீங்க? விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். சிலம்பம் கத்துக்க எனக்கு ரொம்ப ஆசை, அதனால வந்தேன். நான் இந்த சைடுலாம் போகும்போதுல சிலம்பத்தை பார்த்து எனக்கு சிலம்பம் விளையாட ஆர்வம் வந்ததுனால இங்க சிலம்பம் கத்துக்க வந்தேன். நான் நல்லா படிப்பேன்,
நான் நல்லா சுறுசுறுப்பா இருக்கிறேன். இப்ப பாக்குறது வந்து வால் சண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விளையாட்டு. புது பிள்ளைங்களுக்கு சும்மா போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. எதிலுமே தோல்வி கூடாதடா, எமனையும் வெற்றி நீ கொள்ளடா. சாதனையிலே வேதனைகள் முடியும், வரும் தலைமுறை என் பெயரால் நிமிரும். நன்றி, வணக்கம். லப்பை குடியிருப்பு கிளாஸ் முடிஞ்சது. அடுத்த இன்னொரு கிளாஸுக்கு கோணங்காடு அப்படிங்கிற ஊருக்கு போக போறோம். இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து நம்ம கிளம்ப வேண்டியதான். வாழ்க்கை ஒரு போர்க்களம், வேட்டையாடி பார்க்கணும். அடக்கம் பெற்றிடுவேன், நல்ல சிந்தனைகளை வளர்த்திடுவேன், போராடி வெல்லடா, போட்டி போட்டு கொள்ளடா. அடக்குதலை முடக்குதலை வேதனைப்போம், உறுதி வலையில் போரிப்போம். பட்டா கத்தல் வாய்ந்திடுங்கள். என்னோட நேம் வந்து கோமதி. என்னோட 2 பசங்களும் இந்த கிரவுண்ட்ல வந்து சிலம்பம் கத்துட்டு இருக்காங்க. இந்த கிரவுண்ட் எங்க இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டம் உடையார்விளை பகுதியில் இருக்க கோணங்காடு அப்படின்னு சொல்ற ஒரு ஊர்ல இந்த கிரவுண்ட் இருக்குது. ஸோ இங்க வந்து ஆல்ரெடி ஒரு 4 இயர்ஸா நடந்துட்டு இருக்குது. என்னோட பசங்க நியர்லி 1 இயர் ஆகுது இங்க ஜாயின் பண்ணி. வரும் தலைமுறை என் பெயரால் நிமிரும். ஓகே, பரவாயில்ல, பிள்ளைங்க நல்லா பண்றாங்க. அவங்களோட ஆசை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிடுச்சு இருக்கு. ஸோ நிறைய 1 இயர்லேயே வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க நிறைய ப்ரைஸஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிள்ளைங்களும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி தான். என் நேம் வந்து பெனிஷா. நான் வந்து இங்க ஒரு 1.5 வருஷமா இந்த கலையை கத்துக்கிறேன். வீட்டுல கம்பல் பண்ணாங்கன்னா இந்த இதுக்கு வந்தனே தவிர நான் இன்ட்ரெஸ்டா வரல. அப்புறமாட்டி இங்க வந்து கத்துக்கிறதுக்கு அப்புறமா தான் இன்னும் புதுசா கத்துக்கணும் நல்ல ஆசை வந்துச்சு. இப்போ நல்லா இன்ட்ரெஸ்டா தான் இந்த இதுக்கு வந்துருவேன். இப்போ நாங்க இங்க பண்ணது வந்து கத்தி கண்ணி பண்ணோம். போராடி வாய்து ஆடுகளம். என் பேரு ரோயக்ஷயா. நான் வந்து கொணங்காடுல இருந்து வரேன். நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கேன். இங்க வந்து படிச்சு 4 மாசம் ஆகுது. என் பேர் வந்து அக்ரியா. நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இதனால நான் நிறைய உடல் ஆரோக்கியம், இதனால நிறைய தைரியம்லாம் வந்திருக்கு. நிறைய படிச்சிருக்கேன். இன்னும் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. எங்க அப்பா வந்து சொல்லியிருக்காங்க, நீ வந்து சிலம்பம் கத்துக்கிட்டு வீட்டுல இருக்க எங்க தங்கச்சி மார்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். என் பேர் ஆசிஸ். நான் வந்து 2 வருஷமா இது படிச்சிட்டு இருக்கேன். சிலம்பத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப எங்க போனாலும் ஒரே பயம், ஒத்தைக்கு போனா. இப்போ எல்லாம் நான் இப்போ எங்க வெள்ள எடுத்து போனா கூட எனக்கு பயம் கிடையாது. போரின் முடிவில் கூத்தாடி வழி ருசிப்பேன். பகை முற்றையில் எதிரிகள் போடி பாடவே. நான் வந்து இப்போ வந்து 12ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்கேன். எனக்கு இதுக்கு மேல எப்படி ஆசை வந்துச்சுன்னா, நான் ஃபர்ஸ்ட் டான்ஸ் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். அப்போ டான்ஸ் கிளாஸ் ப்ரோக்ராம் போகும்போது இங்க லெமூரியால இருந்து ப்ரோக்ராம் வரும்போது அவங்க இதை பார்த்து இதை படிக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. இனி ஏதும் இல்லை வழிமுறை அழைத்திடவே, என் வீரம் முன்னே வேறறுத்து கொள்ளி வைக்குமே. தலைகள் சிதறும், இது பகை படை அறுத்திடும் அறுபடை. சின்னத்தால் செருக்கை துடை, திசை எட்டும் நம் சேர் போக கூட்டமே. பறந்தோடிடும் வாட்டமே, இது சரித்திரம் படைத்திடும் கரும்படை. எழுந்தால் நொறுங்கும் தடை, வார் விட்டும் நம் காப்போம் மானமே. கை கூடிடும் காலமே ஆடு களம், கூடிடும் காலமே ஆடு களம். அப்புறம் டான்ஸ் கிளாஸ்ல ஒரு வாய்ப்பு எடுத்திருந்தாங்க இது படிக்கிற மாதிரி. என் பேர் வைஷ்ணவி. நான் வந்து 2 வருஷமா கத்துக்கிட்டு இருக்கேன். நான் அபினவ் கணேஷ். நான் இங்க சிலம்ப இந்த 1 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன். 5 மாசம் படிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் எங்க ஊர்லயே வந்து கத்து தர வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க ஊர்ல படிச்சுட்டு இருக்கேன். படிச்ச அப்புறம் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. என் அப்பா சொல்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா வந்து இந்த மாதிரி அடிமுறை கத்துக்கிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி. என் தம்பி கணேஷ் பருகின்னு சொல்லுவாங்க. நான் வந்து இங்க 1 இயரா சிலம்பம் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் தான் சிலம்பத்துல. நான் 6ஆம் கட்ட வரைக்கும் கத்துருக்கேன்.
இங்க இருக்க எல்லா மாஸ்டர் வந்து நல்லா பிடிக்கும். எனக்கு யாராவது அடிக்க வந்தாங்கன்னா இந்த தடுக்க முறையெல்லாம் இப்பதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப வீக்கா இருந்தேன், எனக்கு அவ்வளோ கான்சன்ட்ரேஷன்லாம் கிடையாது. இப்போ வந்து இது கத்துக்கும் போது நிறைய கான்சன்ட்ரேஷன்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுது. இப்போ இந்த கலை எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இப்போ யாராவது எங்களை அட்டாக் பண்ண வந்து அதை எப்படி தடுத்து திருப்பி கொடுக்க படிக்கிறது. தடை வார் விட்டும் நமக்கு அப்பமானமே கை கூடிடும் காலமே ஆடு களம் கூடிடும் காலமே ஆடு களம் கூடிடும் காலமே ஆடு களம் கூடிடும் காலமே ஆடு களம் கூடிடும் காலமே. கேட்டிக்கா இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் வேட்டைக்காரன் பார்ட்டி சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நீ பற்று வைத்த நெருப்பொன்று பற்றி எறியவனை கேட்கும். நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். இவங்களோட அடிமுறை பயிற்சி பற்றி பார்த்த பிறகு எனக்கே வந்து ஒரு ஆர்வம் வந்தது.